யுகேக்கு ஒரு துயரச்சரி புதன்கிழமை காலையிலங்கிறாங்க. இன்னும் கரெக்ட்டா அந்த டைமிங் தெரிய வரல. ஆனா புதன்கிழமை நடந்த தாக்குதல் அப்படிங்கிறாங்க. தாக்குதல் இல்ல, வெடி விபத்து நடந்துடுச்சு. யுகேல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்கோவ்ல இருக்கக்கூடிய BAE சிஸ்டம்ஸ் இங்கிருந்து தான் இந்த பிரிட்டனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் செஞ்சு குடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்திருக்கு. ஒரு முக்கியமான ஃபேக்டரியா இருந்திருக்கு. இந்த ஃபேக்டரியில திடீர்னு வெடி விபத்தா இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன? அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு பிரிலிமினரி டேட்டா கூட வரல. இங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. எமர்ஜென்சி சிஸ்டம்ல ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்? என்ன காரணம்? அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வரல. பட் ஆனா, அங்க ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? அப்படிங்கிற யோசனையிலயும் இருக்கு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இது போல ரஷ்யால, ரொமேனியால, அ அமெரிக்கால சமீபத்தில ரீசென்ட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். அங்க கூட இந்த மாரி ஆயுத கடன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் தயாரிக்கிற ஃபேக்டரில வந்து பார்த்தீங்கன்னா, வெடி விபத்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யுகேலயும் விதிவிலக்கு இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு சைடுல அ அதிகமான அளவுல அதுல வந்து பிரஷர் குடுக்குறாங்க. அதாவது உற்பத்தி வந்து அதிகமா பண்ணணுன்றதுக்காக. ஏன் இப்ப என்ன பிரிட்டன் வந்து என்ன போர்ல இருக்குதா? யுகே போர்ல இருக்குதா? இல்ல. வேணுங்கிறத செஞ்சு செஞ்சு குடுத்துருந்தாங்கன்னா போதும்ல. எதுக்கு பிரஷர் குடுக்குறாங்க அப்டின்னா, உக்ரைனுக்கு தேவைப்படுது. ஏன்னா, இந்த ஃபேக்டரிலருந்து உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்மால் அம்யூனிஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ, அப்படி போயிட்டு இருக்கனால இந்த ஃபேக்டரில வந்து வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கு காரணம் அதிகமான எக்ஸஸ் புரொடக்ஷன். அதனால இங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால வெடிக்குது ஃபேக்டரிஸ்லாம் அப்படிங்கிறது போல ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் இதுக்கு பின்னாடி சதி வலைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போலயும் சொல்றாங்க. இன்னொரு கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு தேவைப்படுற மாரி இல்ல இல்லையா? இப்ப எல்லாத்தையும் ஃபுல் ஸ்விங்ல இருக்கிறதுனால, இது போல வெடி விபத்து நடக்குது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பட் எது எப்படியோ பல கருத்துகள் இருக்கு. இது போல விஷயங்கள் வந்திருக்கு. இது உக்ரைனுக்கு தான் கெட்ட செய்தியா இருக்கும் பிரிட்டன விட. ஸோ கூடிய சீக்கிரத்தில இந்த ஃபேக்டரிய ரெடி பண்ணி இதுலருந்து திரும்பவும் ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுவாங்களா? இல்ல கொஞ்சம் டிலே ஆகுமா? ஏன்னா டிலே ஆக உக்ரைனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த இஸ்ரேல், காசா, இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார்ல ஹக்கான் ஃபிடான் அவர்கள். அவர் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல, இந்த இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள பதவி விலக சொல்லி, இஸ்ரேல்ல வந்து போராட்டம் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த போராட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து தஸ் திருப்பணுன்றதுக்காக தான் இது போல ஈரானோட கன்சுலேட் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஈரானோட பிரச்சனைய பெருசாக்குறதுனால, போர்லயே இருக்கிறதுனால, அவரோட பதவிய கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது போல அவர் நெனைக்கிறாரு. அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்ட துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புலருந்து வச்சுக்கிறாங்க. ஹக்கான் ஃபிடான் தரப்புலருந்து இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆ துருக்கி தரப்புல இது போல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாத்தி இல்ல அப்டிம்பாங்க. ஏன்னா முன்னாடி இஸ்ரேல்ங்கிறது டெரரிஸ்ட் நாடா இருந்து, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியான்னு கேட்டீங்கன்னா, ஆனா அந்த நேட்டோ நாடுகள் ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் கூப்பிடும்போது, உறுதித்தன்மைலாம் காட்டுவாங்க இஸ்ரேலுக்கு. இது என்னப்பா அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா வந்து ஒரு விஷயம், இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் காசாக்குள்ள தாக்குதல முன்னாடி பண்ணிட்டு இருக்கிற மாரி ஸ்லோவா ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதுவும் காசாவோட வடக்கு பகுதியிலலாம் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதுவும் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அ இது புரிஞ்சுக்கவே முடியல. என்ன? ஏது? அப்படிங்கிற இதெல்லாம் புரியல. போறாங்க, ஐநா சபையில இஸ்ரேல கார்னர் பண்ற மாரி இருந்தது. அப்படியே டைவர்ட் பண்ணாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி இங்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ரிட்டர்ன் வர மாரி வந்துட்டு, திரும்பி அப்படியே ஜாயிங்கன்னு உள்ள போயிருவாங்க. அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. டைவர்ட் ஆயிருச்சு இல்லையா? திரும்பவும் மேற்குலக நாடுகள் உறுதித்தன்மை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அசவு ஓடுறதுக்கு 1 வாரம் டைம் பீரியட் இருக்கு. என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல்? அடிப்பாங்களா? மாட்டாங்களா? இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அடுத்த 1 வாரத்துக்கு வந்து இஸ்ரேல், ஈரான் அடிப்பாங்களா? மாட்டாங்களா? எப்படி அடிப்பாங்க? எங்கெங்க அடிப்பாங்க? அப்படிங்கிறது தான் பேசுவோமே தவிர, இஸ்ரேல் காசால அட்டாக் பண்ணத நிப்பாட்டணும் இல்லையா? அந்த யுஎன்ல கொண்டு வந்த தீர்மானம், சீஸ்ஃபயர் தீர்மானம் அது 1 வாரம் வந்து போயிருச்சு. தள்ளி போயிருச்சு. இப்ப அது போல நடந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் எப்படி, அ ஈரான் வந்து ஏதாவது செய்வாங்களா? ஏன்னா ஈரானோட கன்சுலேட் அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிறது போல அது ஒரு 20 நாள் டைம் பீரியடு. இப்ப இதுக்கு ஒரு 10, 20 நாள் டைம் பீரியட்னா, அப்புறம் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரான், இஸ்ரேல் சண்டை ஆரம்பிச்சுச்சுன்னா எல்லாரும் அப்படியே மாறிருவாங்க. அப்படிங்கிறது போலயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இது போல நடந்திருக்கு அப்படிங்கிறது போலயும் பிரதானமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா, இதுக்கு தீர்வு என்னதான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா முழுசா ஹமாஸ அழிக்கணும் அப்படின்னு அ பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொல்றாரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். அது நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் வந்து கத்தார் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தானே சமீபத்தில மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருந்து, அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களாமா.
இப்போ இந்த மத்தியஸ்தம் இந்த ஹமாஸ்க்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணி வச்சு எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. எதுவும் பண்ண மாட்டேங்குது. இதனால கத்தாருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால கத்தார் வந்து இதுக்கு மேல நம்ம மத்தியஸ்தம் பண்ணுமா? அப்படிங்கிறதோட யோசனையில இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இது யாருக்குமே நல்லதில்ல. ஏன்னா மத்தியஸ்தம் பண்றவங்களே பிரச்சனை வேண்டாம்ப்பா எங்களுக்கு அப்படின்னு போறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு சிக்கல்கள் இருக்கு. மத்தியஸ்தம் பண்றதுக்கே ஆள் இல்லன்னா யார் உட்காந்து பேசுவா? அப்படிங்கிறது போல இருக்குல்ல. அப்ப பேசலீன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்குமா இங்க? அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ஆனா எதுனாலும் இப்போதைக்கு சிச்சுவேஷன் என்ன? இந்த மிடில் ஈஸ்ட் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை பெருசா ஏறக்கூடாது. திரும்பவும் ஜெர்மனோட சான்சலரான ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தரப்புலருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. இது திரும்ப திரும்ப ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் ஒரு தடவ, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு தடவ, அ அடுத்த சான்சலர் ஒரு தடவ, அதிபர் ஒரு தடவ, பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவன்னு எல்லாம் மாறி மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். சண்டை போடாதீங்க, அமைதியா போங்க, எஸ்கலேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல. ஸோ இவர் தரப்புலருந்து அது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஎன்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்டின்னா, பாலஸ்தீன்ற ஒரு நாட்ட அங்கீகரிக்கிறதுக்கு. அது ஒரு தனி நாடு அப்டிங்கிறது போல. ஸோ அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்டிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது செய்யவே கூடாது. அப்டி ஒண்ணு வந்துருச்சு, பாலஸ்தீன்னு ஒரு நாடு வந்துருச்சுன்னா, அது வந்து டெரரிசம் நாடா இருக்கும் அப்டிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலருந்து கிளைம் வச்சுக்கிறாங்க. ஆனா அதே பாலஸ்தீன் தரப்புலருந்து இல்ல நாங்க வாழணும், எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்டிங்கிறது போல கோரிக்கை அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான வாக்கெடுப்பு வந்து வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்டிங்கிறது போல சொல்றாங்க. பாலஸ்தீன்ற நாடு தனி நாடா வரணும் அப்படிங்கிறது போல ஒரு வருமா? இல்ல மேற்குலக நாடுகள் ஏதாவது வீட்டோ போட்டு விட்டுருவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை அது வந்துருச்சு அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த டைம்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை அது பிரச்சனையாகும் பட்சத்தில, இஸ்ரேல் போய் ஈரான் அடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் இத திரும்பி மறந்துருவாங்க இல்லையா? அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். அது ஒரு 3ஆம் உலகப் போருக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள். அப்பலாம் யாரு? ஜெர்மனோட ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள். இப்ப மேக்ரான் அவர்கள். அதிபர் அதான் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்னன்னா, "ஏங்க ஈரான் மேல சாங்ஷன் போடுங்க." அதுவும் ஈரானோட ட்ரோன் ஃபேக்டரி இருக்குல்லங்க. அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சு அவங்க மேல சாங்ஷன் போடுங்க அப்படிங்கிறது போல, இவரு தரப்புல இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கோரிக்கை மாரி போயிருக்குது. இட்டாலி தரப்புலயும் சொல்லிக்கிறாங்க சாங்ஷன் போடணும் அப்படிங்கிறது போல. பல நாடுகள் தரப்புல இருந்தும் இப்போ இந்த சாங்ஷன் போடணும், உறுதித்தன்மை, தாக்குதல் பண்ணாதீங்க. தாக்குதல் பண்ணாலும் நாங்க இஸ்ரேல வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். இதுபோல அமெரிக்க தரப்புலருந்து எல்லாம் டிஃபால்ட்டா வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். திரும்பி திரும்பி அதே போல ஸ்டேட்மெண்ட் ஒரு நபர் ஒரு தடவ வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இந்த அமெரிக்கா தரப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படி படிப்படியா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறுது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பிரதானமான ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அதிருப்தி கலந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டன. என்னங்க, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? வேண்டாம், வேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட முடிவு அப்படிங்கிறது போல சொன்னீங்க. இஸ்ரேல் ஏதோ ஒண்ணு பண்ணாலும் இஸ்ரேல பாதுகாக்கிறது மட்டும் நாங்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது போல சொன்னீங்க. இந்த இடத்துல பிரச்சனை பெருசா ஆகக்கூடாது அப்படிங்கிறது போல சொன்னீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப என்ன? இஸ்ரேலோட நிலைகள்லாம் பெருமளவுல தாக்குவாங்க அப்படிங்கிறது போல சொல்றீங்க. அப்புறம் அணு உலையில தாக்கிருவாங்க அப்படிங்கிறது போல சொல்றீங்க. என்னங்க நடக்குது? அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் குழப்பமா இருக்கு. எதுனாலும் சாட்டர்டே, சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பார்ட்டி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிற போது, நடக்குதா என்ன? இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா பாலஸ்தீனோட ஓட்டெடுப்பு வந்துரும். வருதா? பாலஸ்தீன் நாடு வருதா? அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.